உங்க குடும்பத்துக்காக, பிழைப்புக்காக நீங்க மத்த மாநிலங்கள் போறீங்க. மத்த மாநிலங்கள் வேலை தேடி போகும்போது, அந்த இடத்துல நீங்க ட்ரெயின்ல போறவங்க கூட இருக்க ஒரு பேசஞ்சர்ஸே, ஒரு கழுத்துல ஒரு பெரிய கத்திய வச்சுட்டு, சும்மா ரீல்ஸ்க்காகப்பா. நான் ரீல்ஸ்ல பெரிய ஆள் ஆகணும். நான் ஷார்ட்ஸ்ல பெரிய ஆள் ஆகணும். அதனால தான் கொஞ்சம் பொறுத்துக்கோ, லைட்டா அறுத்துக்கிறேன். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாரி தான் ஒடிஷாவ சேர்ந்த ஒரு நபர். ஒரு தந்தையா, ஒரு மகனாகும், ஒரு ஃபேமிலியா அந்த நபருக்கு இருக்கு. ஒரு ஃபேமிலியா அந்த நபருக்கு இருக்கு. அவருக்கு இதே மாரி ஒரு விஷயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க திருத்தணியில் நடந்திருக்கு. அதையும் தமிழ்நாட்டுல இருக்க ஒரு சில பேர், ஒரு சில சிறுவர்கள் இத பண்ணியிருக்காங்க. எல்லாம் எதுக்காக? ஜஸ்ட் ஃபார் ரீல்ஸ். நான் அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் தோணுச்சுங்க. நம்ம எல்லாரும் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வந்து ஹியூமனிட்டி, நம்ம வந்து இந்த உலகத்தை பார்க்க, உலகத்தில் வந்து தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னா, ஹியூமனிட்டின்னு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு மனிதத்துவத்தையே மறந்துருக்கு. ஜஸ்ட் இந்த விஷயத்த விட்டுலாம். நார்மலாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாரும் புலம்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட இங்கே இருக்க நம்மளோட லொக்காலிட்டிலையோ, நம்ம இருக்கிற அந்த இடத்துலையோ வந்து நிறைய வடமாநிலத்தவர்கள் வந்திருக்காங்க. அதாவது அவங்க வந்து நிறைய ஒர்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம பண்ணிட்டு இருந்த எல்லா ஒர்க்கையும் பெட்ரோல் பங்க்லேயோ இல்லை இண்டஸ்ட்ரீஸ்லேயோ நிறைய இடத்துலயே வந்து அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வட மாநிலத்தவர்கள்லாம் வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம என்ன திட்டுறோம், என்ன ட்ரோல் பண்றோம், எல்லா இடத்துலையும் அவங்கள செம்மையா ரொம்ப அதிகமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு விஷயம் நான் பார்க்குறப்ப என்ன நடக்குதுன்னா, அதாவது வட மாநிலத்தர்களை விட நம்ம சவுத்தில் இருக்கவங்கள நம்ம ரொம்ப கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க இப்படி, அவங்க வந்து ஒரு அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம வந்து வேலையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்ம நிறைய கமெண்ட் பண்ணோம், கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். அவங்க இப்படி இருக்காங்க, டர்ட்டியாக இருக்காங்க, அவங்க பக்கத்தில் வந்தால் ஸ்மெல் அடிக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதே மாதிரி சவுத் இந்தியன்ஸ்க்கு டெல்லியிலையோ, சவுத் இந்தியன்ஸ்க்கு வந்து மற்ற மாநிலத்தில் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க். நடக்குது, ஆனால் அந்த அளவு இல்லை. ஒரு அருவாள் எடுத்து ஒருத்தனை வெட்ட அளவு இல்லை. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம பார்க்க போனால் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிற தமிழ்நாடை பற்றி, கல்வியில் வளர்ந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ரொம்ப படித்தவங்க நிறைய இருக்காங்க. மற்ற மாநிலத்தை விட நம்ம வந்து ரொம்ப ஹையர் தான். பாகிஸ்தானோட ஜிடிபி எடுத்துக்கோங்க. பாகிஸ்தான் ஜிடிபியை விட தமிழ்நாடோட ஜிடிபி ரொம்ப அதிகம் தான். அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்கூலோட ட்ராப் அவுட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை யாரும் நம்ம கேள்வி கேட்கறதே இல்லை. அதே ஸ்கூலோட ட்ராப் அவுட் ரேட் அதிகமானால கேனபிள்ஸ், அதாவது கஞ்சா மற்றும் அதர் ரிலேட்டட் புகையிலைகள், அது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு பெரிய ஷாக்கிங் டேட்டா எனக்கு கிடைச்சிச்சுங்க. அதாவது கேனபிஸ், கஞ்சா அப்படின்ற பொருட்கள்லாம் கவர்மெண்ட்டே இந்தியா ஃபுல்லாக மற்றும் தமிழ்நாடும் தடை பண்ணி வச்சிருக்கு. அது எங்கேயுமே வைக்கக்கூடாது, அது கொண்டு வரவும் கூடாது, அதை டிரான்ஸ்போர்ட் கூட பண்ணக்கூடாது, அது க்ரோவும் பண்ணக்கூடாது, வளர்க்க கூட கூடாது உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு பெர்மிசஸ்குள்ள. ஆனால் உண்மையாலுமே நடக்குதா? உண்மையாலுமே கிடையாது. நீங்க என்ன நினைச்சு பாருங்களேன். அதாவது வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஒடிஷாவை சேர்ந்த 37 வயசுல இருக்க ஒருத்தர் வந்து வெட்டினது பார்த்தீங்கன்னா 17 வயசுல இருக்க ஒரு சின்ன பசங்க. ஜஸ்ட் 17 வயசுல இருக்க 4 பசங்களுக்கு எங்க இருந்து அந்த தைரியம் வந்துச்சு? நீங்க நினைச்சு பாருங்க. 17 வயசுல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒரு டீச்சர் அடிப்பாங்கன்னு பயந்துட்டு இருந்தோம். டியூஷன் மிஸ் முட்டி போட வைப்பாங்கன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தோம். வீட்டில் வந்து எங்க அப்பா மார்க் கம்மியானா அவ்வளவுதான், வீட்டுக்கு உள்ளே விட மாட்டான்னு சொல்லி பயந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த கத்தி எடுக்கக்கூடிய தைரியம், கத்தி எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டா அந்த இடத்துல எதுவுமே எனக்கு நடக்காது, நான் வெளியே வந்துடுவேன். எனக்கு அந்த அளவு போல்ட்னஸ் இருக்குன்னு நினைச்ச தைரியம் எங்க இருந்து வந்துச்சு அந்த 17 வயசு சிறுவனுக்கு? அந்த 17 வயசு சிறுவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில அந்த ஒடிஷாவை செஞ்ச 37 வயசுக்கான சுரஜ் அப்படின்றவரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பசங்க வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது இந்த ஒடிஷாவை சேர்ந்த அந்த ஒரு பையனை, அதாவது வந்து அந்த ஒரு 37 வயசுக்காரவரை வந்து ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணி கலாய்ச்சிட்டு அந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அந்த கத்தியை வச்சு நிறைய டான்ஸ் மாதிரி, பாம்பு போடுற மாதிரி, அந்த மாதிரி 17 வயசுக்கான பையன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த சுரஜ் அப்படின்ற பையன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, கீழே குனிஞ்சிருக்கான். நீ என்ன வேணா பண்ணிட்டு போப்பா, நான் எதுவுமே உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி நின்றுருக்கான். அந்த இடத்துல அவனை டச் பண்ணி ஃபிசிக்கலாகவும் ஹார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சுரஜ்ன்ற பையன் அவங்கள விட்டு தள்ளி போகலான்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டு இறங்கி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த 4 நபர்கள், அந்த 17 வயசுக்கு இருந்த ஒரு 4 சிறுவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கஞ்சாவோட மயக்கத்துல, நீங்க நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் வந்து பேன் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள், இந்தியா ஃபுல்லா நிறைய நார்கோட்டிக்ஸ் ஆக்ட் அப்படி இப்படின்னு நிறைய ஆக்ட் மூலியமா பேன் பண்ணக்கூடிய ஒரு கேனபிள்ஸ், கஞ்சான்ற ஒரு பொருள்.
அது ஈஸியாகவே சென்னையில் 17 வயசு பையனுக்கு 17 வயசு ஸ்கூல் ட்ராப் அவுட்டான பசங்களுக்கு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. சர்க்குலேட் ஆனாலும் என்ன இருக்குது, அந்த இடத்த வந்து நம்ம அந்த ட்ரக்கை கன்சியூம் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது. நம்ம லைவ்ல இருப்போம், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். நமக்குன்னு ரொம்ப ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தைரியம் கிடைக்குது. அந்த இடத்துல கொலை கூட பண்ணிடுவேன்ப்பா, இன்ஸ்டாகிராமில் கூட நான் போடுவேன்ப்பா, ரீல்ஸ் கூட நான் போடுவேன், எவனுமே நான் கேள்வி கேட்க முடியாதுன்ற ஒரு தைரியம் அது கிடைக்குது. அந்த இடத்துல என்ன நடக்கிறாங்க, அந்த 4 நபர்கள் ஒரு பெரிய ஒரு வீச்சருவாள் எடுத்துட்டு, அதாவது வந்து நம்ம இந்த கறிக்கடையெல்லாம் வச்சுட்டு இருக்கோம், இந்த இடத்துல கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அருவாளை வச்சுட்டு அவனை சரமாரியா தேய்க்கிறாங்க, சரமாரியா அடிக்கிறாங்க, சரமாரியா கிழிக்கிறாங்க. பல காது, கைகள் அது எல்லாமே 2ஆ கிழியுது. அதை கூட வீடியோ எடுத்து, அதாவது வந்து அந்த பையன் சுராஜ்ன்ற ஒரு பையன், அவருக்கும் தனியாக குடும்பம் இருக்கு, அவனுக்கும் குழந்தை இருக்கு, அவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. அவன் வீடியோ மூலியமா இந்த உலகத்துக்கு தெரியப்படுறான். நீங்க நினைச்சு பாருங்களேன், அந்த இடத்துல ஜஸ்ட் அதாவது வந்து இந்த சொசைட்டியில் நடக்கிற பெரிய இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி நடக்கிறவே அது ஒரு ஸ்டோரி தாங்க. என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல அந்த விஷயம்ல பார்த்தீங்கன்னா வந்து காது இருந்திருக்கும், கழுத்துலாம் இருந்திருக்கும், கைகள்லாம் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவோட மனசு எப்படி இருக்கும், அவங்க ஒய்ஃபோட மனசு எப்படி இருக்கும், அந்த குழந்தையோட மென்டாலிட்டி எப்படி க்ரோ ஆகும், அந்த குழந்தை எப்படி அடுத்த இடத்துல வந்து படிக்கும், நிறைய விஷயங்களை சொல்லுவோம். உங்க அப்பா எங்கடான்னு கேட்டால் எங்கள் அப்பா எப்படி இறந்தான்னு கேட்டால் அது எப்படிங்க விவரிக்கும்? ஆக்சிடென்ட் அங்கே இது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு வீர சாதனை செஞ்சு இதெல்லாம் நடந்துச்சா? இன்னொரு விஷயம் எனக்கு ஒன்று தோணுச்சு. அந்த ஒரு வட மாநிலத்தவருக்கு அந்த 4 பேரை ஹிட் பண்ணவும் ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்காரு. ஆனால் எதுக்கு, நம்மளே பிழைக்க வந்திருக்கோம் இந்த ஊருக்கு. இந்த சென்னை வாழ வைக்கும் சென்னைலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சென்னை மாநகரத்தில் இருக்கோம். இந்த கவர்மெண்ட் என்னை ப்ரொடெக்ட் பண்ணும், இங்கே இருக்க மக்கள் என்னை பார்த்துப்பாங்க, மற்றவங்கள இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லாம் சொல்லுதே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் சொல்லுதே என்னன்னா வந்து பீப்புள் ஹூ ஆர் எப்படி ஃபண்டமெண்டல் ஆர்டிகல் 14, 16 அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து நீ வந்து கர்நாடகாவில் இருக்கலாம், நாளைக்கு வந்து காசு இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் சென்னையிலையோ இல்லை வேளச்சேரியிலையோ ஏதோ ஒரு இடத்த வாங்கி போட்டு நீ அந்த இடத்துக்கு போகலாம். அந்த இடம் பிடிக்கலையா, நீ கோல்ட் டெசர்ட் ஏதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையோ இல்லை ஹிமாலயாஸ்லையோ அந்த இடத்துல காசு இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டியூஷனே நம்ம கொடுக்குது. கான்ஸ்டியூஷன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும், இங்கே இருக்க கவர்மெண்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம், இங்கே இருக்க மக்களே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இங்கே இருக்க எல்லாருமே வந்து நம்மளோட we the people are brothers and sisters. சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து இந்த உலகம் நமக்கு சொல்லி கொடுத்துக்குன்னு சொல்லி தானே இங்கே வந்துருந்துருப்பாரு. ஆனால் அவருக்கு இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு. ஸோ எல்லாமே சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் நிறைய பேசிட்டு இருக்காங்க, நிறைய பொலிட்டிக்கல் டிபேட்டும் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குங்க. ஆனால் இந்த ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டில் ஒரே ஒரு வாய்ஸ் கொடுக்க நம்ம மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம சேனல் மூலிமா நான் வாய்ஸ் ஃபார் சுராஜ் பதிவு பண்ணுறேன். சுராஜுக்கு ஜஸ்டிஸ் கண்டிப்பாக வேணும், சுராஜ் கண்டிப்பாக அவனுக்கு நியாயம் கிடைக்கணும். அவனுக்கு அந்த 4 சிறுவர்கள் தான் அதை பண்ணிட்டாங்க. அந்த 4 சிறுவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து கஞ்சா போதை மது போதையில் இருந்துருக்காங்க அப்படின்னு நம்ம வேணா பேசலாம். ஆனால் அவங்களுக்கு மது போதை எப்படி வந்துச்சு, அந்த கஞ்சா எப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சு? அப்போ கஞ்சா இன்னும் சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்கா சென்னையில்? கஞ்சா இன்னும் இந்தியா ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்கா? ஈஸியாக 17 வயசு சிறுவனுக்கு கிடைக்குதா? இது ஒரு பெரிய கொஷின் மார்க். இன்னைக்கு சுராஜா இருக்கலாம், நாளைக்கு என் ஃபேமிலியோ இல்லை உங்கள் ஃபேமிலியோ இருக்கலாம், நம்ம இன்னொரு சுராஜா கூட இருக்கலாம். ஐ எம் கிவிங் த வாய்ஸ் ஜஸ்டிஸ் ஃபார் சுராஜ். இந்த வீடியோவில் நான் சுராஜுக்கு கொடுத்த ஒரு சில நம்பிக்கைகள், ஒரு சில வாய்ஸ், அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், உங்களோட பர்சனல் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் இந்த மாதிரி சுராஜ் இந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு பதிவிடுங்க. ஜஸ்ட் கிவ் வாய்ஸ் ஃபார் சுராஜ்.